வீடியோ கேமரா ஆகிட்டு இருக்குது என்ன மலைக்காலத்தான் நாக தெரிஞ்சா மட்டும் அடிக்கிறீங்க வாய் இங்க இருக்குது இதுதான் வாய் ஆயா பத்திரி பராசக்தி கூப்பிடுறேன் ஆயா வெத்தலகாரி சக்தி வாய்ந்த பத்திரகாளி என்ன சக்தி காளியம்மன் மகாசக்தி காளியம்மன் யாராவது இருக்கிறாங்களோ
மறுக்கும் போது ஜெயிக்கும் போதா நான் வரும் தருண காலங்களில் நீ வரும் தருணங்களில் நான் யாரு? நீ யாரு பையா? என் பெயர் என்ன? உம்முடைய என்ன ஏண்டா நடந்து வந்து மறுபடியும் கோடிச்சு போட்டாரு நானே பேசுறேன் பேசுறான் அவனை போட்டு குப்பை உன கருமத்தை நம்மளாம் பாவம் பண்ணிருக்கிறோம் மூடி இல்லாத பேரா வச்சுக்கிட்டு சரி நான் என் குலத்தை சேர்ந்தவன். நீ எக்குள்ள சேர்ந்தவன் நான் எதை பற்றி உரையாற்ற போகிறேன்? என்னால் என்ன நடக்க போகிறது? முன்னால என்ன நடக்குதோ தெரியலையே நாடி போயிடும். பாக்குறியா அடி வாங்குறது நீங்க 2 பேரும் ரசிக்கிறீங்க. நான் கம்பெனி தான் இருக்கிறோம். கம்பெனி தான் பாரு இதுக்கெல்லாம் அடிக்கலாமா? அடிக்கணுங்கிற ஓய் அப்புறம் அதனால் நான் யாருன்னு உரைத்தாக்க முன்பதாக என் சபையாக விடுதி தெய்வலோகத்தில் கூடினார். அது தேவர் சபை. ராஜ 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 சபை, புண்ணியமான சபை, மக்கள் சபை, நாட்டுக்கு நாடு மகா நாடு, யாரும் பெருமந்தல் அழகுதல் பஞ்சகலம், சீதா திருநாட்டின் பெயர் அண்ணா அங்க கரட்டூரு கரட்டூரு ஓடிச்சு கம்பு ஓடன நீ கரட்டூருங்கற அப்படியா கரட்டூர் கிராமம் என்றால் அவப்பா தாய்நாடு கல்யாணம் அப்பட்ட விட்டுரும். இங்க நான் கோடிக்கு மண்டா அவர்களுக்கும் அப்ப மார்களும் பெண்கள் அவர்களுக்கும் நம்ம தினமே தாய்மார்களும் சகோதர சகோதரிகள் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர் மாணவிகளும் மாணவிங்களா அவங்களும் ஒரு காலத்துல மாணவி தான். அவங்க படிச்ச படிப்பு நான் படிச்சிருக்க முடியாது. ஆமா ஆமா. அதனால் இன்று அமர்ந்திருக்காங்களே என்ன காரணமா? அப்படியா என்ன காரணமாக அகிலாண்ட கொடி பிரமாண்ட நாயகி மகா சக்தி காளியம்மா சக்தி காளியம்முடைய திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து உலகம் அருள்வாளிக்கின்ற சிறுதாசரி சக்தி காளியம்மன், சக்தி காளி, சாமுண்டி, துர்க்கை சொல்லக்கூடிய பல அவதாரம் எடுத்த அம்மன், அகிலாண்டை கோடி பெருமாள் அம்மன், அங்காள பரமேஸ்வரி, இந்த சக்தி காளியம்மன் திருவிழா முன்னிட்டு நாடக தன்முடங்களும் நாடகத்தை கண்டுகளுக்கு வந்திருக்கூடிய அனைத்து தன்முடங்களுக்கு கலைக்கும் தருவாக மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கலாம். அம்மன் சக்தி காளியம்மன் பொடி பத்திக்குது பாருமா ரத்தகாளி ரணகாளி ரத்தகாளி ரணகாளி அப்படியா இருந்தாலும் என்ற வைத்து நாடகம் கதை. ஆமா என்னது? அதே கதை தான். பேசினாலும் அடிக்கிறீங்க. அண்ணா உன்ட்டேன் அண்ணா உன்ட்டேன் சட்டி செய்யறீங்க பத்தியா? மண்ணு சட்டி அதுல போய் ஒரு மூஞ்சி போயிருது. ஆமா அந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உடஞ்ச உண்டியிலாட்டு மூஞ்சி வச்சுட்டு இந்த மகாபாரத கதையில அதுல ஆரண்ய காண்டத்தோட பாகமாகி பாண்டவருக்கு 7வது ஒன்று சொல்லக்கூடிய கந்தர்வன் சொல்லக்கூடிய கதையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் நான் யாரு? என் பெயர் என்ன? உன்னுடைய பெயர் என்ன? பேர் என்னன்னு கேட்டா கூட அடிப்பீங்க. அம்மா உங்க பேருமா? நரிப்பேரா? நரிப்பேரா இல்ல அவரை கொட்டியா? நாராயணன் சொல்லக்கூடிய பேர். உன் பேர் என்னம்மா? ஆனந்தாய். ஆனந்தாய் சொல்லக்கூடிய சகோதரி அவர்கள் நமக்காக அனுமதி கொடுத்திருக்காங்க. மற்றும் அனைவருக்கும் அம்மனாகிய சக்தி காளியம்மன் அருள் பெற்று அனைவரும் வாழ்வும் குறியீடு செல்வம் கொடுத்து குறியிட்டு வந்து அம்மனை வேண்டுகிற ஓம் சக்தி என் பெயர். உன் பெயர்? ஆகட்டும்.
மந்திரியாரே ஏய் செல் வரக்காத சாச்சிருக்கே சாப்பாய் பேச்ச பாரு இல்ல விடிய விடிய பொழப்பில்லாத இருந்தா அப்புறம் அன்னைக்கு ஒரு அக்கா வச்சிருச்சு சரி ஒரு அக்கா அப்படி தான் இருந்துச்சு விடிய விடிய கை நோவா வச்சுக்கிட்டு விடிஞ்சு பார்த்தா செல்லு சுவிச்சா போலக்குது அது ஆன் பண்ணவும் இல்ல என்ன நாங்க நாடகத்தை நான் பாக்கட்டுங்குது அது செல்லுவே வேற கேரிக்கு பாரு கேட்டா மந்திரியாரே ஏய் செல் வரக்காத இல்ல சாச்சிருக்கே சாப்பாய் பேச்ச பாரு இல்ல விடிய விடிய பொழப்பில்லாத இருந்தா அப்புறம் அன்னைக்கு ஒரு அக்கா வச்சிருச்சு சரி ஒரு அக்கா அப்படி தான் இருந்துச்சு விடிய விடிய கை நோவா வச்சுக்கிட்டு விடிஞ்சு பார்த்தா செல்லு சுவிச்சா போலக்குது அது ஆன் பண்ணவும் இல்ல என்ன நாங்க நாடகத்தை நான் பாக்கட்டுங்குது அது செல்லுவே வேற கேரிக்கு பாரு கேட்டா என் பேர் இப்பொழுது சொன்னேனே ஆமாங்க நீங்க சொல்லுங்க சாராய கடையெல்லாம் அது நினைக்காத வான்மூர்ல பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் முன்னாடி உட்காந்துக்கிட்ட சுடுவானு கூட வரலாது நான் வெள்ளத்தை வரிச்சிட்டு ஐயோ என்ன சொல்லலாம் பேசுற எங்க கிட்ட முன்னாடி விட்டு பின்னாடி கேனாங்க போனா கேனாங்கற எந்த அருகட்டு போனாங்கற ஏய் அருகட்டு கேனா கம்பி வளைச்சிருவேன் நான் வச்சு போல்ட் உருவிடுவேன் கட்டு கம்பி உருவி புரியா திக்கங்க பாட்டக்கூடிய மகாவீர பிரதாபனாகி திக்கங்க பாட்டக்கூடிய மகாவீர பிரதாபனாகி பங்குனி மாதம் இது தை மாசங்க அங்குடி வாங்கடா மாசி முடிஞ்சாதான் நான் பிறந்தது சொல்றேன் அப்படியே சரி சொல்றா சரி சரி உதவியா பங்குனி மாதம் 15ஆம் தேதி 15ஆம் தேதி சரி 15ஆம் தேதி சரி 15ஆம் தேதி திங்கட்கிழமை அம்மா ரெண்டு ஒன்று தானம்மா ஆறு சொன்னது இந்த நம்மள கேளு ஆறு என்ன அடிக்க சொன்னாங்களோ அங்க உக்காந்தாலே பின்ன எப்படி அப்படியே சொன்ன கட்டியா இருக்கணும் அடுத்த வருஷம் இப்படி வந்து கூத்து பார்க்கணும் வாழ்த்தணும் அது இன்னும் 100 ஆயிடுச்சு நல்லா உட்காந்தால தொருக்குன்னு கழி சொல்ற அர்ஜென்டா தான் அப்படியே பருன்றான் திங்கட்கிழமை என்ன கிழமை ஓ ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கட்கிழமை சரி விடு விடிய காலை கோழி கூப்பிட சூரியன் உதயாதி குருவாகி வியாதிவாசம் வைத்தார் முதல் பெயர் என்ன பெயர் பங்குனி மாதம் வாழவைக்கு பர்குணா என்று வைத்தார் பர்குணா என்று சொல்லக்கூடிய அர்ஜுனா மன்னா அது மட்டும் கிடையாது திக்க தலைவர் ஆமா யார் வீட்டுக்காரங்க யாராவது இடத்த விட்டு கிளம்புனா உன்னதான் இல்ல அது பார்சல் வருது ஆயா இன்னும் ஒரே மணி நேரம் உட்காராயா ஆமா ஏரி வேலைக்கு போறோமா என் பேரை சொல்லிக்கிறேன் 3 மாசத்துக்கு ஏரி வேலை இல்ல அப்படி கடி கடி அர்ஜுனன் என்ன தெரியும் ஒரு கட்டு பீடி ஒரு ஆள் திருச்சி 16 படித்த அர்ஜுனா மன்னனா இருந்தாலும் இந்த அர்ஜுன மகாராஜனை பெற்றாங்களே தாய் தந்தை யாரு மகாராஜா அம்மா அம்மா சுமந்த பிள்ளை அது குளூருக்கு போனாடிட்டு மூத்திரத்தை கூட எதிர்க்க தாயா பால் சிறந்த தூக்கு பேல விட்டு அது போட்டு என் தாய் யார் தெரியுமா யாரு
காது நண்பா, காது என் தாய் தாய் ஓத்தாயா இல்ல கோத்தாய் கரப்பணப்பட்டி இருக்கிறான் தாயாத்து பிள்ளையோட தலைமால அடிச்சுக்கிட்டு என்ன கூத்தாய்ங்கிற? வாய்கிற பாருடா ஏய், அங்க பேச கூடாத. பெண்ணாகிறது மறுபெரு சேட்டம் நண்பா, என் தாய் கொல்லி மந்தார 2 தாய். மந்தா தேவியும் மந்திரா தேவியும். அப்படி 2 தாய்க்கு மகனாக பிறந்த ஆமா. அர்ஜுனா தாய் 2ஆக இருந்தாலும் இருந்தாலும் தந்தை ஒன்று வேணும் அல்லவா? ஆமா. உன்னை கொஞ்சி உலாவி உன்னை பேர் வைத்தாரே குப்பு. எங்க அப்பா புகழ் உனக்கு தெரியுமா? அது அம்மா 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க போய் கேளு. எப்படி? அம்மா 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 மந்தார குத்தி, ஆ. அம்மா மந்தார குந்தாமி. குந்தாமணியா? அட குண்டாமணி இல்ல, மந்தார குத்தியம்மா. சரி வா, வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். ஆயா யாராரு கொடுக்காது ஏமாத்துனாங்களோ இருக்குதாம்மா? நல்லா இருக்குதுன்னு சொல்ல வந்தேன். அங்க வருவல்ல? ஏன் வயலம் அப்படி சம்பாரிச்சு அறியாது முனிப்பு கோயில்கிட்ட. முனிப்பு கோயில் எங்க முனிப்புனா எங்க பாப்பா அம்மாவுக்காக நம்ம கலைக்கும் சார்பாக நன்றி தெரிவிக்கலாம். இருக்குதா? என்றாலும் என்ன மதியம் என்றால் கேனம் பைத்தியம். ஆமா, லூசு உண்மை எல்லாமே பக்கத்துக்கு இருக்கு. அது திக்குன்னு கூட சொல்லுவேன். அது கிடையாது. மதி என்றால் தந்திரன். அந்த தந்திர குலத்தை உறுதிட்டு என் தந்தையாரோ பாண்டபுத்திர மகாராஜன் பாண்டவனுக்கும் நாங்கள் பாண்டவர் ராஜாக்களாக வேண்டும். பாண்டவர் 5 பேர் சொன்னீங்களே, அதுல 3 பேர் தான் சொன்னீங்க. இருவருக்கும் இளையவன், இருவருக்கும் மூத்தவன் நடுப்பிறந்தவன் அர்ஜுனன், நானே விதியன். ஆனா 2 பேத்துக்கு இளையவர் யாரு? 2 பேத்துக்கு மூத்தவருடைய பேர் என்ன? அதுக்கு பேர் என்னன்னு தான் கேட்டேன். தாரா நல்ல புகழ் படைத்த என் மூத்த அண்ணனாக வேண்டும். சரி, ஒண்ணு. அடுத்தபடியாக 16 கஜேந்திர எடுத்து மதகிரி பீமன் அவர் 2வது அண்ணன் 3வது ஆண் பிறந்தேன். ஆமா, குதிரையேற்ற வல்லவன் என் தம்பியாகப்பட்டு